ஆண்டவரே, இன்றைய காலை பொழுதில் அழகிய வார்த்தைகளால் நீர் எம்முடன் கதைக்கின்றீர். இன்றைய திருப்பாடல்களில் சொல்லப்படுவது என்னவென்றால், ஆண்டவர் கூறுகின்றார், என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். ஏனெனில் ஆண்டவர் கூறுகின்றார், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆகவே இன்று காலை பொழுதில் நாமும் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த பிரச்சனைக்கூடாக சென்றாலும், இன்று காலை பொழுதில் அவை எல்லாவற்றையும் மறந்து முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை இப்போது அனைவரும் பிரசன்னப்படுத்துவோம். உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லை. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. புகழ்ச்சியாக praise you my father, praise you lord. நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமாண்டவரே, இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே, எந்த வேதனைகள் ஊடாக சென்றாலும் நீரும் இந்த காலத்தில் அந்த பலவிதமான சோதனை கூட சென்று இந்த காலத்தில் சாதாரண மனிதர்களாகிய நாமும் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக செல்லலாம். ஆனாலும் எந்த பிரச்சனைகளுக்குள்ள நாம் சென்றாலும் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்கள் அனைவரையும் இப்போது நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இங்கு இருக்கும் அனைவரையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலும் எங்கள் அனைவரையும் தொடும் ஆண்டவரே. முடியாதவற்றை செய்வதற்கும் நினைக்க முடியாததை எம்மால் செய்வதற்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியால், உம்முடைய பலத்தாலும், உம்முடைய வரங்களாலும் இருக்கும் அனைவரையும் ஆண்டவரே இப்போது உம்முடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. வரும் தூய ஆவி,
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, இமையாளுகை செய்யும். வரும் தூய ஆவி, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. Praise you, my Father. Glory to your Father. நன்றி 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 இயேசுவே. ஆண்டவரே, இப்போது கன்னியமரியாவிடம் இன்றைய நாளையும் இந்த தவக்காலத்துக்காக அதை உடன்படுத்திக் கொண்டு செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியும் இங்கு இருக்கும் அனைவரையும் அம்மா உம்முடைய காலடியில் நாம் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேச மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அன்பான தந்தையே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர் என்று கூறினீரே. இன்றைய நாளிலே நீர் எமக்கு தருகின்ற ஆன்மீக சிந்தனையோடாக நாம் ஊட்டம் பெற்று நலம் பெற எம்மோடு இருந்தருளும். உமது அன்பின் தூய ஆவியின் அருட்கொடைகளால் எம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் விரும்புகின்றீர். உமது தூய ஆவியின் வலிமை கொண்டு இறுகிய எங்களின் உள்ளங்களை தளர்த்தி விடும் அப்பா தந்தையே. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ்ச்சியாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கால பகுதியிலே விசேட விதமாக தவக்காலத்தின் 3 தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற செபம், தபம், தானம் ஆகியவற்றினூடாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மாற்றமடைந்து நிரந்தரமல்லாத இவ்வுலக கரைப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு புதிய சீர்பட்ட வாழ்க்கை முறைக்குள் எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான மனமாற்றத்தின் காலமாகவே திருச்சபையானது இந்த தவக்காலத்தினை கத்தோலிக்க மக்களாகிய எமக்கு விசேட விதமான பரிசாக தந்திருக்கிறது. இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகத்திலே இறை வார்த்தை குறித்து ஆண்டவர் கூறுகிறார். இசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று.
ஒரு சாதாரண ஊனியல்புடைய ஒரு தாயாக, தந்தையாக எனக்கும் உங்களுக்கும் எமது குழந்தைகள் குறித்து, அவர்களது எதிர்காலம் குறித்து பல கனவுகளும் கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. ஆனால் குறுகிய நோக்கத்திற்காக இல்லாமல் தந்தையாம் இறைவனுடைய பரந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்ட தமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் குறித்தும் இறைமகன் இயேசுவினுடைய கனவு வித்தியாசமானது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கூறுகிறார், நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று. ஆம் சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக மனிதனுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் அவனுடைய ஆசையாக மாறும்போது மனிதனுடைய மனதின் அமைதி குலைய ஆரம்பிக்கிறது. அந்த ஆசை பேராசையாக வளர்ச்சி அடைகிற போது தன்னை சூழ உள்ள குறுகிய சிந்தனைகள் வட்டத்திலிருந்து வெளியில் வர முடியாது, இறைவனையும் அவனது உடனிருப்பையும் மறந்து நித்திய பேரின்பத்தை தவற விடுவதற்கான வழிகளை அவன் விரிவாக்கிக் கொள்கிறான். இன்றைய நற்செய்தியிலே இறைவனிடம் வேண்டுவது எவ்வாறு என்று இயேசு எமக்கு கற்பிக்கிறார். நாம் வாழ்கின்ற வளர்ந்த சமூகங்களிலே பல வாழ்வியல் அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். இறைவனிடம் நெருக்கமாக எந்தெந்த முறைகளில் இறைவேண்டல் செய்யலாம், எந்தெந்த முறைகளில் எந்த வகையான சபங்களை செய்யலாம், எவ்வளவு நேரம் சபிக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஆன்மீக பயணங்கள், யாத்திரைகளை மேற்கொள்ளலாம், பல பெறுமதியான காணிக்கைகளை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கலாம், பல நன்கொடைகளை வழங்கலாம், எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர்களை தங்கள் மனதிலிருந்து எங்களை மறந்து விடாதவாறு அவர்களை கண்ணியப்படுத்தும் செயல்களை நாங்கள் செய்யலாம். இவ்வாறு நாங்கள் எப்படியான நன்னடத்தை உடையவர்களாக இருந்தாலும் இயேசு சொல்வதை போல மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை மன்னிப்பதற்கு மனமுடையவர்களாக நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிற எந்த அறச்செயலும் வீணாகி போகும், விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்று போகும். எங்களுடைய மனங்களை இறுகிய கற்பாறைகளைப் போல கெட்டியாக வைத்திருக்காமல் நொறுங்கிய மனநிலையோடு இறைவனுடைய சன்னிதானத்தை நெருங்கி செல்லும் போது என்னுடைய சார்பாக இருக்கக்கூடிய பாவ நிலைகள் கசிந்து வெளிப்பட நான் அதிலிருந்து மெல்ல மெல்லமாக வெளியில் வர முடியும். ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே அந்த மகன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து தந்தையிடம் திரும்பி வந்ததால் தான் இழந்த ஆசீர்வாதங்களை பெற முடிந்தது. எங்களுடைய இறுகிப்போன இதயங்களை நொறுக்கி திருத்தி வர முடியாதபடி பிடித்து வைத்திருக்கக்கூடிய எனது பிடிவாதம், எனது கோபம், எனது மனவிரக்தி, எனது தோல்விகள், எனது அபரிமிதமான ஆசைகள் யாவையும் வெறும் ஒரு மன்னிப்பினாலே கரைந்து போகக்கூடிய மாயைகளாக இருக்கின்றன. எனது சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து மன்னிப்பு பெற முடியாத மனநிலையிலே இறுகிய மனநிலையோடு நான் வாழ முற்படும் போது ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையை மாத்திரமல்ல, இவ்வுலகியல் சார்ந்த
ஊனியல் வாழ்வு தரக்கூடிய சாதாரண மகிழ்ச்சியை கூட எங்களால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இவற்றினாலே நாம் நம் சார்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அன்பை, அவர் எமக்கு தரக்கூடிய உடல் உள பாதுகாப்பை நாங்கள் மிகுதியாக இழக்க நேரிடலாம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த பல நோய்களுக்கு மன்னிப்பு என்கிற எளிமையான மனநிலை அருமருந்தாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் உடன்பிறப்பு எனக்கு செய்த ஒரு தவறு காரணமாக நான் அவருடன் கதைப்பதில்லை, அவர் முகம் பார்ப்பதில்லை, அவர் வீட்டுக்கு செல்வதில்லை. இந்த நிலை கிட்டத்தட்ட 2 மாத காலம் நீடித்தது. பிழை செய்தது அவர், நான் அல்ல. ஆனால் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் பகைமையை வளர்த்து கொண்டது நான். தவறு செய்த அவர் எப்பவும் போல சாதாரணமாக உலவிக் கொண்டிருந்தார். ஆனால் என்னால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. ஒழுங்கான தூக்கமில்லை. தூங்கி எழும்பினால் அன்றைய நாளுக்குரிய கடமைகளை சரியாக செய்ய முடியவில்லை. வீட்டில் இருப்பவர்களோடு எரிச்சல். என் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கே வெறுப்பாக இருக்கும். எப்பவும் ஒரு நெருப்பு சூளை அருகிலே நிற்பதை போல அந்தகாரமான நிலையாக இருக்கும். என் சகோதரனோடு ஏற்பட்ட முறிவு என் தாய், தந்தை, மற்ற உறவினர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவராக விரிவாகி கொண்டு சென்றது. எல்லாரையும் வெறுக்க ஆரம்பித்தேன். இவர்களை பார்க்கவும் கூடாதென்று எனது சொந்த ஆலயத்திற்கு போகாமல் அயலில் உள்ள ஆலயத்திற்கு போக ஆரம்பித்தேன். என் தாயின் கருவிலே நான் தரித்த அந்த நொடிப்பொழுதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்பட்டது அந்த கால பகுதியிலே. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று. அதை உணர வைத்தார்கள் எனது பாடசாலையிலே நான் கடமை புரிகின்ற இடத்திலே இருக்கிற வேறு மதத்தை சார்ந்த எனது சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும், டீச்சர்ஸ் வரைக்கும் என்னட்ட கேட்க தொடங்கினாங்க, நீங்க எப்பவும் போல இல்ல, உங்களுக்கு ஏதாவது வருத்தமான்னு சொல்லி. அது எனக்கு பெரிய உறுத்தலாக இருந்தது. நான் என்னை சேர்ந்தவர்களை மாத்திரமல்ல, எனக்கு அப்பால் பட்டவர்களையும் என்னுடைய இந்த வக்கிர குணத்தினாலே பிரச்சனைக்குள்ளாக்கி கொண்டிருந்தது எனக்கு விளங்கியது. ஆகவே எனது நிலை மோசமாவதை உணர்ந்த பிறகு நான் என்னை விரைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். எனது தம்பி தானே, எனது அம்மா தானே, எனது அப்பா தானே என்று என் மனதுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டேன். இங்க எனது கிராமத்திலே ஒரு வழக்கம் உண்டு. யாராவது மடு திருத்தலம் போக வேணுமாக இருந்தா யாரோடு சரி கோபமான நிலையிலே மடு திருத்தலம் போக முடியாது. போறதுக்கு முந்தி எல்லாரோடையும் போய் சமாதானமாகிட்டு தான் அங்க போக வேணும். அப்படி ஒரு வழக்கம் உண்டு. ஆகவே அந்த பிரச்சனை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துல தொடங்கின பிரச்சனை மே மாதம் மடு திருப்பதிக்கு செல்வதென்று நாங்கள் தீர்மானித்தோம். என் வீட்டில் போய் நான் என்னுடைய சகோதரன், எனது தாய், எனது தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஒன்று இருக்க இல்லை என்று சொன்ன. நான் பிழை செய்ய இல்லை. இந்த மன்னிப்பு கேட்கறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே நான் மன்னிப்பு என்று சொல்லி கேட்கல, என்னோட வீட்டுக்கு போகாம இருந்து என்னோட வீட்டுக்கு போய் நான் மடுக்கு போயிட்டு வார் என்று சொல்லி பிரியாவிடை பெற்று வந்தேன். பழைய அன்புள்ள மனுஷியாக நான் மாறினேன். அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கிற அந்த நேரங்கள்ல
வெற்றி களிப்புல இருக்கிறவங்க சொல்லுவாங்க சில பேர், நான் நடக்க இல்லை பறக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த ஒரு சிறிய போய் வருகிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை. வெற்று கண்களுக்கு புலப்படாத இறைவனை மனக்கண்ணில் தாங்கி குருவானவரிடம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை விட இந்த ஊனக்கண்களாலே என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தந்தை என்று இனங்காணக்கூடியவர்களிடம் ஒரு படி பணிந்து போய் கூறிய போய் வருகிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது, எந்த வகையான விடுதலையை தரக்கூடியது என்பதை அந்த கணத்திலே நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு என்று சொல்வது இறைவன் எங்களுக்கு தருகின்ற அபரிமிதமான அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. அது நாங்கள் இன்னொருவருக்கு கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது நான் செய்து கொண்ட தவறுக்காக வேறொருவர் எனக்கு தர விரும்புவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மன்னிப்பை பெறும்போதும் கொடுக்கிற போதும் நாங்கள் பாவம் மாசில்லாத சிறு குழந்தைகள் போல ஆகிறோம். அவ்வளவு குளிர்ச்சியை தரவல்லது இந்த மன்னிப்பு என்ற ஒரு ஒற்றை சொல். ஆகவே இயேசுவின் கனவு மெய்ப்பட வேண்டும். இறையரசு ஒவ்வொருவருக்கும் கைவசமாகிட மனம் திறந்து மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். இவ்வுலக வாழ்க்கையை ஆன்மீக தாகத்தோடு மகிழ்ச்சியாக கடந்து செல்வோம். அந்த உணர்வுகளோடு இறைவனிடம் இறைவேண்டலுக்குள்ளே செல்வோம். அன்பான இயேசுவே, இவ்வுலகில் நீர் வாழ்ந்த காலத்தில் பல பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை புதிய வாழ்வுக்கு அழைத்து கொண்ட உமது அற்புதமான உயிருள்ள வார்த்தைகள் எமக்கு நீர் தந்திருக்கும் அருங்கொடைகளாகும். மனித ஊனியல்புகளினாலே பாவப்பட்ட நிலைகளுக்குள்ளே அகப்பட்டு கொள்கிற எமக்கு விடுதலையின் வேந்தனாக, முன்னுதாரணமாக நீரே இருக்கிறீர். அப்பத்தின் சாயலிலே அரியணையில் இருக்கும் உம்மை ஒற்று நோக்குகின்ற போதும், சிலுவையில் வேதனையில் தொங்கிய போது கூட, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அற்புதமான உமது உம்மை நோக்கும் போதும் மன்னிப்பை தாராளமாக கொடுத்து உமது கிருபையை பரிசாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும் இயேசுவே. ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு கதைத்திருக்கிறார், எங்கள் ஒருவரோடும் இதயத்திலே பேசி இருக்கிறார். இந்த நேரத்திலே யாராவது இங்கிருக்கிற யாராவது மன்னிக்க வேண்டிய தேவையோடு இருந்தார், அது சில வேளைகளில் நாங்கள் எங்களையே இன்னும் மன்னிக்காமல் இருக்கலாம். நாங்கள் செய்த ஒரு தவறுக்காக இன்னும் நாங்கள் எங்களை குற்றப்படுத்தி கொண்டு எங்கள் இதயத்திலே குத்தி கொண்டு இருக்கலாம். சில வேளைகள் அது எங்கள் அயலவராக இருக்கலாம். தெரியாத சிறு வயதில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக இன்னும் கோவத்தோடு அந்த சில நாங்கள் சிரிச்சு கதைப்போம். ஆனால் உள்ள அந்த கோபம் இருக்கும், அந்த கவலை இருக்கும். அந்த அந்த நபரை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு முகத்துல இதயத்தில் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்பொழுது கேட்போம், ஆண்டவரே, நான் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அது சக்கையை போல கேட்போம். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் எனக்கு காட்டும், நான் அவரை முழுமனதோடு மன்னிக்கிறேன். அதே போல இந்த ஒரு வாக்குறுதி, ஒரு பிரதிஜை எடுத்துக்கொள்வோம். தப்பி தவறி அப்படி யாரும் இருந்தால் அவரோடு முடிந்த வரைக்கும் வேகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அதே போல சில வேளைகள் எனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த நான் பல வேளைகள் ஆண்டவரோடு கோபத்தோடு ஆண்டவரை மன்னிக்காமல் இருந்திருக்கிறேன்.
சில நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் கேட்போம், நடக்காது, எங்களுக்கு முன்னாடி ஆண்டவர்ல கோபம் வந்துடும். ஆனாலும் அந்த கோபத்தை ஆண்டவருக்கு முன்னால வெளிக்காட்ட இயலாது. என்ன செய்வோம், அப்படியே உள்ள அடக்கி அடக்கி வச்சிருப்போம். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இது ஜோக் மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை. நான் ஆண்டவர் மேல் ஏதாவது எனக்கு கோபம் இருந்தாலும், எனக்கு நான் கேட்டது எனக்கு தெரியல, நான் சொன்ன மாதிரி நடக்கையில, இப்படி இப்படி செய்யல இருந்தால் அது ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்களையும் மன்னிக்கிறேன். நீர் எனது அப்பா, என்னை அன்பு செய்கிறவர், என்னை விட்டு ஒருபோதும் விலகி போகாத என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை குணமாக்குகிறவர், என்னை குணப்படுத்துகிறவர். நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய தூய ரத்தம் இங்கு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரவும், இந்த சிலுவையின் அடியில் இருந்து, அந்த நெற்றியிலிருந்து அந்த மாதாவுக்கு வந்த அந்த தூய ரத்தம் ஒரு துளி எங்கள் இதயத்துக்குள் இறங்கி வந்து அந்த மன்னிக்க முடியாத அந்த தன்மையை, அந்த கட்டினை உடைத்து, அந்த காயத்தை நீ அகற்றி உங்களுக்கு நிரந்தர சுகத்தை தரவும் நாங்கள் இந்த நாளிலே, இன்று இந்த 15ஆம் தேதி வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தோடு, இந்த மன்னிப்பின் மகத்துவத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கவும், இந்த தவக்காலம் உண்மையாகவே ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கவும் ஆவியின் வல்லமையால் உங்கள் ஒருவரையும் நிரப்பிவிடும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசு, நன்றி. அதை விட ஆழமாக எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணி பார்ப்போம். இதுவரை நாளிலே நாங்களே எங்களை மன்னிப்பதற்கு கடினமாக இருந்தால், ருப்பேஷேல்மண்டால் அந்த மன்னிப்பு 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 தேவாண்ட பாடல நாங்கள் படிச்சு மீட்டிங்க க்ளோஸ் பண்ணலாம். மேல்மண்டால் ஷேர் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. சில நேரங்கள்ல எங்களுடைய சொந்த வாழ்வில ஏதோ ஒரு காலங்கள்ல நாங்கள் செய்தவற்றை எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் அதை மன்னித்திருப்பார். நாங்கள் பாவ சங்கீதத்துக்கு சென்று அந்த மன்னிப்பை பெற்றிருப்போம். ஆனால் அந்த தருணங்கள், அந்த சூழல், அந்த காலம் எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம் இருக்கலாம். ஆண்டவன் சொல்லி நிற்கின்றார், மகனே மகளே, நீ உன்னை மன்னிக்கவில்லை, நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ உனது மெமரியில இருந்து, உனது ஞாபக சென்டரில இருந்து அதை எடுத்து விடு. நான் இந்த காலை வேளையில அதை நான் உனக்கு கிரேஸாக ஆசீர்வாதமாக தருகின்றேன். நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்பு 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 தேவா என்ற பாடலை கேட்டு எங்களை நன்றி இயேசுவே, நன்றி. யார் பேச தாருமே மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார்.
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. நாங்கள் மன்னிப்பதற்கு கட்டாயம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய உறவுகள்ல மன்னிக்கிறதுக்கு கட்டாயம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவன் எங்களை 100% மன்னித்திருக்கின்றார். அழகாக அந்த விஜயலட்சுமி சொல்லியிருந்தார். நான் போயிட்டு வருகின்றேன் என்ற அந்த வசனம் எவ்வாறு பறப்பது போல இருந்ததோ, மன்னிப்பின் அடையாளமாக ஒரு டெலிபோன் காலாக இருக்கலாம், ஐ லவ் யூ என்று சொல்ற ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு ஹார்ட் தம்ப் அனுப்புறதாக இருக்கலாம். நாங்கள் மன்னிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த ஆண்டவன் இந்த உலகத்திற்கு வந்தது எங்களை மன்னிப்பதற்காக. ஆண்டவரை இந்த காலை வேளையில நாங்கள் ஃபீல் பண்ணி நிற்கின்றோம். ஆண்டவரை உணர்ந்து நிற்கின்றோம். நீர் எங்களை 100% மன்னித்து அன்பு செய்கின்றீர். அதனால் நீர் உலகத்திலே இருக்கிற மற்றவர்களை மன்னித்து அன்பு செய்வதற்கு இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரை நீ அழைத்திருப்பதனாலே நாங்கள் எல்லோரும் அன்மியூட் பண்ணிட்டு நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர். எல்லோருமா அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கணக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. விசுவாசிகளை குடும்ப அங்கத்தவர்களை மன்னிக்கின்றோம் ஆண்டவரே. அங்கத்தவர்களை மன்னிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை தெரிஞ்ச உறவுகளை மன்னிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் யாரு மன்னிக்க கடினமான ஆக்களை ஆண்டவரை மன்னிப்பதற்கு வரத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதா. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் நீர் பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளில் இருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே, அம்மா வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சரஸ்வதி மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அமேன், அமேன், அமேன்.